சினிமா பாரு, சில்லறைய சிதற விடு, விசிலடி, ஆனா ஓட்ட மட்டும் திமுகவுக்கு போட்டுருன்னு தாய்மார்கள் அவங்க பசங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு திமுக எம்பி தயாநிதி மாறன் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு. விஜய் கட்சி பாஜகவோட பி டீம்னு பேசியிருக்காரு. சில இளவட்டங்களுக்கெல்லாம் அவர்கள் எந்த திசையில் செல்கிறார்கள் என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். அவர்களை குறை சொல்லி பயனில்லை. வயசு வயது அப்படி. நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, அம்மா சொன்னா பிள்ளைங்க கேட்கும். தயவு செய்து உங்க பிள்ளைங்களுக்கு யார் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அவங்க பி டீம், ஒன்னு ஏ டீம், ஒன்னு பி டீம், ரெண்டுமே நம்ம திரும்பி திமுக வரக்கூடாதுன்றதுக்காக சூழ்ச்சி முறையில பாஜக கொண்டு உங்க முறையில உங்க பாணியில உங்க பிள்ளைகளே என்ன வேணா சினிமா பாடுறான், என்ன வேணா பண்றான், ஆனா திமுக மட்டும் ஓட்டு போடுறாங்க. சொல்றீங்களா? தாய்மார்களுக்கு தயாநிதி மாறன் வேண்டுகோள்லாம் விடுத்திருக்காரு. இந்த வேண்டுகோளை பிள்ளைகள் கேட்கறாங்களா இல்லையான்றத எலெக்ஷன்ல தான் பார்க்கணும். இப்போ அதிமுக பக்கம் போவோம். அதிமுகவுல இருந்து விஜய் கட்சிக்கு போனவங்க அங்க மரியாதை இல்ல, அதனால அவங்க அதிமுகவுக்கே ரிட்டர்ன் ஆக போறாங்கன்னு எக்ஸ் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேசி இருக்காரு. விஜய் எனக்கு ஃப்ரெண்டா, அவரோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், பிளாஷ்பேக்க அவுத்து விட்டுருக்காரு. இன்னைக்கு விஜய் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர் வர்றாங்க, கரூர் போறார், 41 பேர் செத்து விழுகிறாங்க. அவருடைய கட்சிக்கார் சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரே வாரிசு தான், அதுல நிறைய பேர் போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதை பார்க்காம அப்படியே ஏறி போனவர் திரும்ப வரவே இல்லை. என்ன வேணாலும் இருக்கட்டும், உடனே மருத்துவமனைக்கு போயிருக்க வேண்டாமா, காப்பாற்ற வேண்டாமா? நிறைய பேர் உயிருக்கு போராட்டத்தை போய் பார்க்க முடியல. எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு நடிகர் விஜய் நண்பர், அது வேற. ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியல, நான் தான் எடப்பாடியார் கூட்டு பண்ண முதலமைச்சர் கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கூட்டு போய் படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தா, அது வேற, அது தனி. ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு தலைவன் சொல்லிட்டு வரும்பொழுது மக்கள் உயிரினை காப்பாற்ற சொந்த கட்சிக்காரே இன்னைக்கு பார்க்கல, எப்படி சரியா இருக்கும்? அதுவே சிந்தித்து பாருங்க. யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது செல்லாத ஓட்டு நாளைக்கு நமக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். நிறைய பேர் பல கட்சிக்கு போற போன வேறு திரும்பி வர்றாங்க. இங்க இருக்கிற மரியாதை எங்கேயுமே இருக்காது. பாக்குறதுக்கு அப்படியே சோக்காங்க, ஒரே நாள் மாப்பிள்ளையாக்கி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போடும்போது திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல வரல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்தாருன்னு பேசுறாங்க. ஒருவேளை எஸ்பி வேலுமணி அவரை மனசுல வச்சு சொல்லியிருப்பாரோ இருக்கும்ல.